Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இப்போ ஒரு war start ஆகிருக்கு புதுசாக. இஸ்ரேல் அண்ட் ஈராக் war is going on. ஸோ கொஞ்சம் காஷியஸாக இருங்க, ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வால்டைலாக இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு புதுசாக ஸ்டாக் வாங்குறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் எதுவும் கிடையாது. பட் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, யூஎஸ் ஆயில், கோல்டு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது சிம்பிளாக பார்த்தா தெரியும், நிஃப்டியில் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் கொடுத்துட்டு இமீடியட்டாக கீழே ஒரு நல்ல ஒரு ஃபாலோ த்ரூ, திருப்பி நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோ த்ரூக்கு வெயிட் பண்ணுறோம். திஸ் வில் பி அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் பண்ணுற மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும். அதாச்சும் எனக்கு 22,510க்கு கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா நான் ஷார்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணி நான் கண்டிப்பாக வந்து 22,365 வரைக்குமே ஹோல்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட அனாலிசிஸ் ஃபார் மண்டே. தட் இஸ் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம் சினேரியோ, அதாவது ஒரு நல்ல ஒரு பேஸில் நின்றுருக்கு. இந்த பேஸை ப்ரீச் பண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னா 48,490க்கு கீழே ட்ரேட் ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி என்னோட டார்கெட் பார்த்தா 48,490க்கு கீழே ப்ரீச் பண்ணுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி டார்கெட் 48,175 இருக்கும். ஓகே, பை எங்கே பண்ணுவேன்னா பை இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே ரிட்டர்ன் க்ளோஸ் பண்ணும். அதாச்சும் 48,755க்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கொடுக்கணும். ஸ்ட்ராங் க்ளோஸ்னால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நான் பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கினேன், திருப்பி இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கினேன், அப்புறம் ட்ரேட் பண்ணலை, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வாங்கினேன், அப்புறம் நான் வந்துட்டு என்ட்ரி பண்ணவே இல்லை ட்ரேடில். சிம்ப்ளி பிகாஸ் இது மேலேயும் போல் கீழேயும் போல் நல்ல வாலட்டைலாக இருக்குது, விச் இஸ் ரியலி குட். அதே மாதிரி வாலட்டைல் கூட இது வந்து ஸ்குவீஸும் ஆகிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தாவே தெரியும் எப்படி ஸ்குவீஸ் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே, அப்புறம் இங்கே. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பூம் கொடுத்துருக்கு, பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இட்ஸ் இஸ் டோட்டலி ஃபைன். இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆகும். நம்ம எங்கே பை பண்ணுவோம், செல் பண்ணுவோங்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். $87.20 மேலே மார்க்கெட் ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தா பை பண்ணுவேன். அதாச்சும் இதே மாதிரி ஒரு க்ளோஸ் கொடுத்தா பை பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் சேம் 25 பாயிண்ட் to 30 பாயிண்ட் இருக்கும். செல் எங்கே பண்ணுவேன்னா $84.95 கீழே வந்துச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் பிளான் ஃபார் யூஎஸ் ஆயில். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கைஸ், கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வார் சினேரியோ, இந்த மாதிரி டஃப் டைம்ஸ்லாம் கமாடிட்டிஸ் வந்து நல்லா ரைஸ் பண்ணும். பட் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இது ரொம்ப முன்னாடி ஏர்லியராகவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதாச்சும் ஃபெப்ரவரியிலே இங்கே நான் ஒரு என் மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாச்சும் இந்த ட்ரெண்ட் லைன் 24th of February, 29th of February, 24th of February சம்திங் இந்த இடத்துல நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம இங்கே நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு ஆல்மோஸ்ட் 18% சம்திங் கூட நல்ல ஒரு பம்ப் கிடச்சிது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஆல்மோஸ்ட் 18% கிட்ட பம்ப் கிடச்சிருக்கு, விச் இஸ் ரியலி குட். ஓகே, இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரெண்ட்ஸை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வெரி, ஏன்னா இந்த ட்ரெண்ட் வந்துட்டு ஸ்டாப்பே ஆகலை. ஓகே, இட் ஸ்டார்டட் கோயிங் அப், ரேலிங். ஓகே, அதாச்சும் மார்ச்சில் ஃபுல் ரேலி தான் பார்த்துருக்கோம், விச் இஸ் ரியலி குட். இப்போது நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு லெவலுக்கு வெயிட் பண்ணிருக்கோம். திருப்பி அந்த மாதிரி நமக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகணும்னு ஒரு பம்ப். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் தான் வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகும், நம்ம பை பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா பம்ப் கிடைக்கும். பட் பிளான் எங்கே அப்படின்னு பார்த்தா 2,400க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா பை பண்ணுவேன். செல் எங்கே பண்ணுவேன்னா 2,325க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா செல் பண்ணுவேன். ஓகே, இது ரெண்டு தான் பிளான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நல்லாவே தெரியும் ரொம்ப நல்லா வீடியோ போடலன்ட்டு. இட்ஸ் பிகாஸ் நானும் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டேன். அதாச்சும் கான்டென்ட் ரீச்சே ஆக மாட்டேங்குது. எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், வாட்ஸ்அப்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் என் கான்டென்ட் ரீச்சே ஆகலை. ஸோ நான் ஒரு சேச்சுரேட் ஆகிட்டேன். அதனால் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன். தட்ஸ் இட். தட் டசன்ட் மீன் நான் வீடியோ போட மாட்டேன்னுலாம் கிடையாது. கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். ஐ எம் நாட் கிவிங் அப் ஆன் திஸ், ஆர் ஐ ஹவ் நோ பிளான்ஸ் ஆஃப் கிவிங் அப் அட் ஆல். கண்டிப்பாக ஒரு சில பிரேக்ஸ் வேணும், அந்த மாதிரி தான் ஒரு சின்ன பிரேக். பட் வி ஆர் பேக். நம்மளுக்கு புதுசாக திருப்பி ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிடும். பட் 2-3 டேஸ்க்கு வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி மண்டே நான் மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ரொம்ப டைட்டான ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைப்பேன். இல்லாட்டி காஸ்ட் இருந்தால் எக்ஸிட் பண்ணிடுவேன். இல்லாட்டி லாஸ்ட் இருந்தால் கூட டோட்டலி ஃபைன். நான் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். இந்த வார் சினேரியோ எஸ்கலேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் புதுசாக வாங்குவேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு க்ரோ பண்ண முடியும். ப்ளீஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் காஷியஸாக ட்ரேட் பண்ணுங்கள், பிகாஸ் மார்க்கெட் மைட் கோ நெகட்டிவ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.